அமெரிக்காவில் நம்ம சிக்காகோட வெதரை பர்ஃபெக்டாக கணிக்கிறதுக்கு இந்த யுகம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். காலையில் தான் மழையில் பூத்த பூவை அப்படியே அள்ளி தெளித்து அந்த தண்ணியோட அந்த பூவோட மனத்தை நுகரும் போது செமையாக இருந்துச்சு. மதியானம் பார்த்தா வெயில் அடிக்குது, ஈவினிங் பார்த்தா டொனேரோ மழை பிச்சு எடுக்குது. ஸோ இந்த வெதரில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறதுனே சொல்ல முடியல. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான பூவை, இந்த பூவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது ஒரு அதிசயமான பூ. நம்ம ஊரில் அவ்வளோ ஈஸியாக நம்ம இதை பார்த்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட இதை பார்க்கணுன்னா காஷ்மீர் குழுமனாலே இப்படி போய் தான் பார்க்கணும். அப்பேற்பட்ட அற்புதமாக என்னடா சீனு ஓவராக இருக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆப்பிள் பூ. இந்த பூ பூத்து இந்த ஒரு நம்ம செடி வச்சோன்னா ஒரு 2-3 வருஷம் ஆகும் இந்த மாதிரி பூ பூத்து காய்க்கிறதுக்கே. இந்த பார்க்கும்போது ஏதோ வெள்ளை நந்தியாவட்ட பூ மாதிரியே இருக்கும். தனித்தனியாக அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் அப்படியே ஆப்பிளாக அப்படியே தொங்கும். அப்படிங்கும்போது கேட்குறதுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குல்ல.